ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது ஃபினிஷிங் பண்ண ப்ளவுஸு. இதில் ஒரு ஃபால்ட் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், கொக்கி ஐபீஸ் இது உள் பக்கமாக வச்சு ஐபீஸ் வெளியே தள்ளிடணும், கொக்கி பீஸ் உள் பக்கம் வைக்கணும். ஓகேங்களா? இப்படி வச்சு பார்க்கும்போது 2 பெல்ட்டும் ஈவனாக வரணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 1 இன்ச் இது கம்மியாக வருது. இந்த பெல்ட் இதோடு இருக்குது, இந்த பெல்ட் இது வரைக்கும் வருது, 1 இன்ச் கம்மியாக வருது. ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, இங்கே பாருங்கள், இது ஸ்லீவ் இன்னும் அட்டாச் பண்ணலை. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஐபீஸ் வெளியே தள்ளிட்டோம், கொக்கி பீஸ் உள் பக்கமாக வச்சு இப்படி வச்சு பார்க்குறோம். இது லெவலாக கரெக்டாக இருக்குது. ஏன் லெவலாக கரெக்டாக இருக்குதுன்னா, இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சைடும் ட்ரிம் பண்ணுறீங்க, ஷேப்பும் எடுக்கிறீங்க, கீழே மட்டும் ஃபினிஷிங் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஷேப் எடுக்கிறோம். அப்போ 2 பெல்ட்டும் ஒரே ஈவனாக தானே இருக்கணும். ஏன் கம்மியாகுது அப்படின்னா, நம்ம வந்து ஹிப் ரவுண்ட் எடுத்து நம்ம அதில் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அதை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். பேக்கில் 2 இன்ச் டாட் விட்டுட்டு மீதியை வந்து சைடு இப்படி சைடு ஓப்பன் பண்ணி பேக்கில் மட்டும் அதிகமாக லெஸ் பண்ணுவோம், ஃப்ரண்ட்டில் லெஸ் பண்ண மாட்டோம். அது வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் லெஸ் பண்ணிட்டுக்கிறாங்க, அதனால் பெல்ட்டுக்கு சின்னதாகிட்டுக்குது. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணணும்னா, இப்போ நார்மலாக வந்து நோட்டு உங்களுக்கு எதனா நோட் இருக்குங்களா, அதில் எழுதுனது இருக்குங்க, அதை சொல்கிறேன். ஸ்டாப்.